வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5 சைன்ஸ் யூ நீட் ஃபிசியோதெரப்பி. அதாவது உங்களோட 5 அறிகுறிகள் உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி தேவைங்கிறத உணர்த்தும் அப்படின்னு. முதல் விஷயம் என்னென்னா, உங்களோட அன்றாட வாழ்க்கையை நீங்கள் செய்ய முடியலை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பி தேவை. சிலர் நினச்சிட்டு இருக்கலாம், அதாவது நான் எனக்கு கைவலி இருந்துகிட்டே தான் இருக்கும், கால் வலி இப்படியே தான் இருக்கும், சமணக்கால் போட்டு என்னால் உட்கார முடியாது, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, அதனால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை, நம்ம பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் கூடுமான மட்டும் 90% நம்மளோட அன்றாட வேலைகள் எல்லாத்தையுமே நம்மளால் செய்ய முடியும். நீங்கள் அந்த வேலைகளை போஸ்ட்போன் பண்ணுறது, அதாவது இல்லை இது என்னால் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ காலம் தள்ளி போடுறீங்களோ அது அப்படியே உங்கள் உடம்புல செட் ஆகிடும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்தீங்கன்னா இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அது உங்களால் அந்த வேலையை முழுமையாக செய்ய முடியும். அதனால் உங்களால் உங்களோட அன்றாட வாழ்க்கையை செய்ய முடியலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட மதமதப்பு, எரிச்சல், குடைச்சல் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அப்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு நரம்பு டாக்டரை பார்த்துட்டு, நரம்பு டாக்டரை பார்க்கலைன்னா கூட நீங்கள் முதலாக ஃபிசியோதெரப்பியை ஆலோசனை வாங்கிக்கலாம். அவர் ஃபிசியோதெரப்பி டாக்டர் உங்களுக்கு சொல்கிறார், இப்போது நீங்கள் போய் ஒரு நரம்பு டாக்டரை பார்க்குறீங்கன்னா அப்புறமா கூட பார்க்கலாம். இல்லை ஒரு நரம்பு டாக்டர் சொல்கிறாரு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் பாருங்கள் அப்படின்னா நீங்கள் நேராக ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து உங்களோட வலி, மதமதப்பு, எரிச்சல், குடைச்சல், சூற பிடிக்கிற மாதிரி சென்சேஷன் இது எல்லாத்தையுமே நீக்கிட முடியும். அதனால் தாமதிக்காமல் இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள் ஃபிசியோதெரப்பி மருத்துவரை பாருங்கள். அடுத்தது என்னென்னா, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் திடீர்னு இப்போது வாக்கிங் போகிறீங்க, காலையில் ரன்னிங் போகிறீங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸோ ஏதாவது தவறி விழுந்துடுறாங்கன்னா உடனே அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவரை பார்த்து அதுக்குரிய ஆலோசனைகளை இது பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக உங்கள் விளையாட்டுக்கு திரும்ப முடியும், உங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு போக முடியும். அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக அது உங்களுக்கான அறிகுறி, நீங்கள் ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவரை பார்க்கணுங்கிறது. அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு டிலே மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. குழந்தை பிறந்ததுலேருந்து 5 வயசு வரைக்கும் அவங்க ஒவ்வொரு படிநிலையாக எட்டணும். படிநிலைங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு 3 மாதத்தில் குப்புறடிக்கணும். அதுக்கப்புறம் 6 மாதத்தில் அந்த குழந்தை கொஞ்சம் தலையை தூக்கி நல்லா எட்டி பார்க்கணும். 9 மாதத்தில் உட்காரணும். 12 மாதத்தில் பிடிச்சிட்டு நடக்கணும். 14 மாதத்தில் தானாக நடக்கணும். இந்த மாதிரி படிநிலைகள் இருக்குது, மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதில் ஏதாவது தாமதம் உங்கள் குழந்தைகளுக்கு இருந்ததுன்னா நீங்கள் உடனடியாக ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவரை அணுகி எதனால் அந்த தாமதம் ஆகுது, அது மேபி ஜெனட்டிக்கா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இல்லை இது ஒரு சாதாரணமான விஷயந்தானான்ட்டு நீங்கள் அவங்கள அணுகி ஆலோசனை பெற்றுட்டிங்கன்னா உங்களோட குழந்தையோட முழு வளர்ச்சி, போத் பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டு அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்காங்கிறத உங்கள் ஃபிசியோதெரப்பி மருத்துவரை அணுகி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட். இதுக்காக சில பேர் ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் மூச்சு வாங்கும், இல்லை வெயிட்டே போட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ஒன்லி உங்கள் சாப்பாட்டில் மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களோட வெயிட் குறையாது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவரை அணுகி உங்களோட வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட வெயிட்டு கணிசமான அளவு குறையும். அப்போ உங்களுக்கு வேறு எந்த சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது. அதாவது ஒரு டயபெட்டிஸோ ஒரு பிபியோ இல்லை அதர் ப்ராப்ளம்ஸோ கண்டிப்பாக வராது. இருந்தாலும் அதோட அளவை முற்றிலும் குறைக்க முடியும். ஆக இந்த வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஓவர் வெயிட் கெயின் அறிகுறிகள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவரை அணுகணும். இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கும்போது ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவரை அணுகுனா உங்களுக்கு உச்சபட்ச ரிசல்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அதனால் யூ ஷுட் அவேர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. தேங்க்யூ.